அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தென்னங்குருத்து இருக்கும் பார்த்தீங்களா? தென்னங்குருத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டோர கடைகள்ல இப்பல்லாம் நெறைய விற்பனை செஞ்சுகிட்டு இருக்காங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தென்னங்குருத்து நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வச்சிருந்த ஒரு 3 தென்னை மரங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெட்டி அகற்றணும். என்ன காரணம்னா, நம்ம ஒரு ஷெட் போடலான்ட்டு இருக்கோம். மாட்டு கொட்டகை வந்து பார்த்தீங்கன்னா, அமைக்கலான்ட்டு இருக்கோம். அந்த ஒரு காரணத்தினால வீட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா, நம்ம பாதுகாப்புக்கும், நம்ம கவனிச்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்குங்கிறதுனால, வீட்டுக்கு பக்கத்துல இருந்த 3 தென்னை மரங்கள வெட்டி அகற்றப்போ நமக்கு கிடைச்சது தான் இந்த தென்னங்குருத்து. இந்த தென்னங்குருத்துங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, தென்னை மரங்கள்ல விளைஞ்சு வராதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்தினுடைய நுனி பகுதியில விளைஞ்சிருக்கும். வளர்றப்போ வரும் பார்த்தீங்களா, அந்த நுனி தான் இந்த தென்னங்குருத்து. இந்த மரத்தையே நம்ம வெட்டுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த தென்னங்குருத்தானது கிடைக்கும். அப்படி நம்ம அந்த 3 மரத்த வெட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துல இருந்து தென்னங்குருத்த வெட்டி குடுக்க சொன்னேன். இன்னொன்னு எங்க சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்க. இன்னொன்னு அவங்களே அவங்க வீட்டுக்கு தேவைக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க, மரம் வெட்டுறவங்க. இந்த தென்னங்குருத்த காலையில வெட்டுனது இன்னும் நம்ம டேஸ்ட் பார்க்கல. சில வேலைகள் இருந்ததுனால. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் பார்க்கலான்ட்டு எடுத்து வச்சேன். அத அப்படியே ஒரு பதிவா போட்டுறலாங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். இப்ப என்னன்னா, அந்த தென்னங்குருத்த அவங்க மேலாப்புல வெட்டி குடுத்துட்டாங்க. அது மேல இருக்கக்கூடிய ஹார்டான அந்த தோலு, அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா ரிமூவ் பண்ணா தான், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடிச்சு திங்கக்கூடிய பதத்துல இருக்கக்கூடிய தென்னங்குருத்து கிடைக்கும். இப்ப அத ரிமூவ் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து அந்த வீடியோ பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்களா, நல்லா பளபளன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் தென்னங்குருத்து. நான் இத வந்து பார்த்தீங்கன்னா, துண்டு துண்டா போட்டு டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய நன்மைகள்லாம் என்னன்னு பார்த்துரலாம். இது முக்கியமா இந்த தென்னங்குருத்தானது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க. பெண்களுடைய கர்ப்பப்பைக்கும், பெண்களுடைய உடல் நலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லதாம். அதனால பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தென்னங்குருத்து ரோட்டோர கடைகள்ல எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. துண்டு போட்டு குடுப்பாங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து இந்த கல்லோ இல்லன்னா பதனியோ சாப்பிட்ட அனுபவம் இருந்திருந்தா, அத வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்காம நாம கடிச்சு சாப்பிடுற மாரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு டேஸ்ட்ல தாங்க வந்து இந்த தென்னங்குருத்து இருக்கு. இந்த தென்னங்குருத்தானது அப்படியே பீஸ் பீஸா போட்டு சாப்பிடலாம். ஆனா நெறைய சாப்பிட முடியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டோர கடைகள்ல வாங்குறப்போ சின்ன துண்டா குடுப்பாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு நமக்கு பத்தாத மாரி இருக்கும். ஆனா இது ரொம்ப சாப்பிட முடியல. அந்த ஒரு மாரி தெகட்ட ஆரம்பிச்சுருது. ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா போதுங்கிற மாரி சீக்கிரமாவே தோணிருது. இயற்கையில கிடைக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அளவா தான் சாப்பிட முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான். நான் இதுல கொஞ்சத்த வெட்டி சாப்ட்டுருக்கேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்டான தோல் இன்னும் நல்லா ரிமூவ் ஆகல. அதனால இந்த மேல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ண முடியல. அடிப்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கிழங்கு மாரி இருக்கு. நம்ம ஒரு கிழங்கு எல்லாம் கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி பதத்துல இருக்கு. அந்த பதனி டேஸ்ட் வருதுங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா. முடிஞ்சா யாருக்காவது வாய்ப்பு இருந்தா, முக்கியமா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தென்னங்குருத்து எங்க கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. உங்களுடைய கர்ப்பப்பைக்கும், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதாம். ஆண்கள விட பெண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த தென்னங்குருத்து. இது தேவையில்லாத பாலைய தூக்கி வீசிருவோம். இந்த தென்னங்குருத்த நம்ம வீட்ல இருக்கிறவங்களோட பகிர்ந்து சாப்பிடலாம். நீங்களும் வாய்ப்பு இருந்தா கிடைச்சதுன்னா, கண்டிப்பா சாப்பிடுங்க. இது வந்து நம்ம இளநீ கிடைக்கிற மாரியோ, இல்ல பதனி கிடைக்கிற மாரியோ வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சுலபமா கிடைக்காது. ஏன்னா, ஒரு தென்னை மரத்தையே வெட்டுறப்ப தான் நமக்கு கிடைக்கும். ஸோ, அதனால இந்த தென்னங்குருத்து கிடைக்கிறது ரேர் தான். கிடைக்கிறப்போ வாங்கி சாப்பிட்டு பயனடைங்க. நன்றி, வணக்கம்.